கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை யாவரையும் வரவேற்கிறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் எப்பவும் நல்லவராக இருக்கிறார். ஸோ இந்த வேலையில் அப்படியாக நம்ம இந்த சண்டே சர்வீஸ் நம்ம கடந்து செல்வோம். நம்ம 7 மாதங்களாக நம்ம கடந்து வந்திருக்கோம். இந்த நாட்களில் தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துவதாக இருக்கிறார். அதுக்காக நம்ம நன்றி உள்ளத்தோடு இந்த நாளில் தேவனை ஆராதிப்போம், அவரை துதிப்போம். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாக இருக்கிறார். தாயின் கர்ப்பத்திலே நம்ம பேர் சொல்லி அழைத்தவர், நமக்குன்னு வைத்ததை அவரை கட்டாயம் செய்து முடிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த நாள் அப்படியாக கண்களை மூடி நம்ம தேவனை ஆராதிப்போமா? நன்றி தகப்பனே, நன்றி ராஜாதி ராஜனே, கர்த்தாதி கர்த்தரை, நன்றி நன்றி. உமக்கு சோஸ்திரம் அப்பா, சோஸ்திரம் ராஜாவே, உமக்கு நன்றி நன்றி. பெரியவர், நீ நல்லவர், நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவர் ஆண்டவர். அப்பா, நீ உண்மை உள்ளவர், வாக்கு உரைத்தவர், வாக்கு மாறாதவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பு, அந்த ஆதியின் அன்பு ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, அந்த அன்பு மாறாது ராஜாவே. உலகத்தோர் மாறலாம் ஆண்டவரே, ஆனால் நீங்க வைத்த அன்பு மாறாத அன்பு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொஞ்ச நேரம் எப்படியாக எந்த இடத்துல இருக்குமோ, எப்படி இருக்குமோ, அந்த இடத்துல இருந்தே கர்த்தரை நோக்கி பார்த்து கண்களை மூடி கர்த்தரை உண்மையாக துதிப்போமா, நன்றி செலுத்துவோமா? நன்றி 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 அப்பா, நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஓ, உமக்கே ஆராதனை அப்பா, உமக்கே ஆராதனை செலுத்துகிறோம் ராஜாவே. நன்றி சோஸ்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ ரிபதர வஷந்தர பாபா 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 பாபா, ஓ ரரியந்தர வஷிகிரியந்தர பாபா, உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதியந்தர பாபா பாபா பாபா. ஆராதனை
கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ராஜாவே. நீர் நல்லவர் அப்பா, உம்மை போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் அப்பா. அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இப்படியாக ராஜாவே ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து கொள்றதுக்காக நன்றி. இதோ இந்த 7 மாசம் கடந்து வந்து நாங்கள் ஆண்டவரே இன்னும் உடைய இந்த கிருபையினால நிற்கிறோம் ராஜாவே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜாவே. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இந்த வேளையில நாங்க கேட்க போற வசனம் ஆண்டவரே எங்க கால்களுக்கு தீபமும் ஆண்டவரே வெளிச்சமாக எங்களை வழி நடத்தும்படிக்கு ஒரு உப்பாக ஆண்டவரே நீர் சொன்னது போல உடைய வாக்கின்படி நாங்கள் உப்பாக வெளிச்சமாக இருக்க எங்களை பயன்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லாவற்றும் கருத்தில் ஒப்பு கொடுத்து துதியும் கனமும் செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இயேசு நாமத்தினாலே உங்களை வர வைக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் உயிரோடு இருக்கிறதுக்காக நம்ம ஜெபிப்போம். அந்த வசனத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இந்த வசனத்தை நீ ஆசீர்வதியும், அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே. வசனம் மூலமாக ஒவ்வொரு உள்ளத்தில் பேசி பலப்படுத்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் பாசம் நம்ம ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் ஒரே வசனம் தான் நம்ம எடுக்க போகிறோம். எபிரியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். Praise the Lord. இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, ஜீசஸ் கிரைஸ்ட் த சேம் டுடே yesterday, today and forever. That means forever he never changed. Today many people change today. You can சமாரியா ஸ்திரீ நீங்கள் பாருங்கள், அவங்க ரட்சிக்கப்படாமல் இருந்தாங்க. சில பேர் சொல்கிறாங்க அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, சில பேர் ரட்சிக்கப்படல. ஆனால் அவங்களுக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க. அதே போல் உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் மேன் அண்ட் உமன், they after 1 year marriage they change their wife and wives change their husband. But praise God, today we have a God who never changes. When we read the word of God, we should not read like a storybook or a கதை புஸ்தகம் மாதிரி படிக்காமல் நம்ம இந்த பைபிள் எப்படி படிக்கணும்னா, it is the word of God. When you pray, God speaks to you. When we read, God speaks to us. So this is the word of God. அப்போ St. John chapter 6:63, உங்களுக்கு சொல்லுகிறேன், வசனத்தை ஆவியையும் ஜீவனுமா இருக்கிறார். அப்போ the word of God has life. It can speak to you and speak to me. How did the word of God came? எப்படி இந்த வசனம் வந்துச்சு, அதான் ரொம்ப முக்கியம். இது சில பேர் சொன்னாங்க மனுஷன் எழுதுனாங்க, சில பேர் யாரை எழுதுனாங்க சொன்னாங்க. ஆனால் தேவ வசனம் என்ன சொல்லுது? அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 நம்ம எடுப்போம். 2 Timothy chapter 3 verse 16 and 17. தேவ வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷர் தேர்ச்சினவனாகவும் எந்த நீர்க்கையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. 17 அவைகள் உபதேசிகளுக்கும் கடிந்து கொள்ளுதல்களுக்கும் சீர்திருத்தங்களுக்கும் நீதியை படிப்பித்தல்களுக்கும் பிரோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. அப்போ வசனம் உங்க கால்களுக்கு தீபம், வெளிச்சமா இருக்கும். அப்போ பேதுரு வசனத்தை பேசும்போது அந்த வசனம் மனுஷன் உள்ளத்தில் குத்தப்பட்டது. அப்போ அந்த வசனம் உயிர் உள்ள வசனம். அதனால நம்ம வசனுக்கு உயிர் இருக்கு. ஸோ உயிர் இருக்கு. அதனால வசனம் என்ன செய்யும்? உங்களே என்னையே பேசும். நம்ம சர்வீஸ்க்கு போகும்போது சில டைமில் சில காரியங்கள் நம்ம பாபம் செஞ்சிருந்தா போயிருந்தா, சில டைமில் சில வசனங்கள்
உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் கடவுள் பேசுகிற நீ செஞ்ச தவறு, இது செஞ்ச தவறு. அப்போது இட் பிரிங் கன்விக்ஷன். ஓகே, அப்போது மார்ச் மாதம் 2002 வந்து 5ஆம் தேதி I had a cancer. So doctors, first thing my doctor asked me when he saw I had a cancer, அவர் கேள்விட்டாரு, are you angry with anybody? Are you angry with anybody? ஏன்னா when you are angry, unforgiveness brings disease. It's okay. ஒரு வசனம் நான் எழுதியிருக்கேன் கேளுங்க. Sickness comes due to unforgiveness. ஒரு மனுஷனை நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் உங்களுக்கு நோய் வரும். Sickness comes, சில டைமில் sickness comes to glorify God. அப்போது ஸோ I told my doctor, I have not angry with anybody. I love everyone. ஆனால் after ஒரு 3 months பிறகு God spoke to me through the word. It's found in St. John chapter 11 verse 4. St. John chapter 11 verse 4. 11:4. படியா? இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். ஓகே, அப்போ சில டைமில் தேவனுடைய மகிமைக்காக சில டைமில் சில பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில், நீங்கள் ஜோபு வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவர் உண்மையாக கடவுள் அவரை பற்றி சாட்சி கொடுத்தாரு. அவரை பற்றி அவர் உத்தமம் சொல்லி கடவுள் சாட்சி கொடுத்தாரு. ஆனால் அவர் வாழ்க்கையில் வந்து அவர் பெரிய பிரச்சனைக்குள்ளேன்னா சாத்தானை வந்து ஒரு சவால் கொடுத்தார் கடவுளுக்கு. நீ இது செஞ்சால் கடவுளை அவர் ஜோபு வந்து கட்டாயம் உன்னை சபிப்பார், நீ அவங்க மேலே நோய் அனுப்பு, கட்டாயம் அவங்க மேலே சபிப்பார் சொல்லி சாத்தான் யார்கிட்ட பேசினார்? கடவுள்கிட்ட பேசினார். அப்போது கடவுள் சொன்னார், சரி நீ அவரை போய் சோதி, ஆனால் அவங்க லைஃப் வந்து டோன்ட் டேக் த லைஃப் ஃப்ரம் ஹிம். பயங்கரமான சோதனை போனார். கடைசியில் என்ன சொன்னார்னா, கர்த்தர் கொடுத்தாரு, கர்த்தர் எடுத்துக்கொண்டாரு, அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி கடைசியில் அவருக்கு தேவனை மகிமைப்படுத்தினார். அப்போது கடைசியில் நம்ம படிக்கும் போது அந்த நோய் வந்து தேவனுடைய மகிமைக்காக அவருக்கு வந்துச்சு. அதனால் சில டைமில் சில நோய்கள் வரும், ஆனால் தேவனுடைய மகிமைக்காக. அப்போது நான் நினைக்கிறேன் ஐசியா புஸ்தகம் 38:5 வந்து ஹசகேயா ராஜாவுக்கு வந்து கடவுள் வந்து 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. 2002 அப்போது இன்னைக்கு 2021 இருக்கிறோம், 19 வருஷம். அவருக்கு 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு, எனக்கு வந்து 19 வருஷம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உயிரோடு கடவுள் வைத்திருக்கிறார். அப்போ கடவுளுக்காக சில காரியங்கள் நடக்கும், நம்ம முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ ரெண்டாவது வந்து வசனம் என்ன செய்யும்? கடவுள் வந்து வசனம் மூலமாக கடவுள் உங்கள் உள்ளத்தில் பேச முடியும். அப்போ ரெண்டாவது வந்து சங்கீதம் 107:20 சொல்லப்பட்டிருக்கு. படித்தா நல்லாயிருக்கும். சங்கீதம் 107 verse 20. சங்கீதம் 107 verse 20. 107 verse 20. அவர்கள் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பிவிக்கிறார். தேவன் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். அப்போ அந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிக்கும் போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போது வார்த்தை வந்து யார்? கடவுள் தான் அந்த வார்த்தை. அப்போது இன்னைக்கு முதலாவது வசனம். அதனால்தான் ஆண்டவர் இயேசு சோதனைக்குள்ளே போகும்போது ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார்? நான் தேவனுடைய குமாரன், நீ பிசாசு என்னை தொட முடியாதுன்னு சொல்லல. அவர் என்ன சொன்னார்? எழுதியிருக்கிறபடி பேச 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 பிசாசே அவரை விட்டு போனார். அப்போ வசனம் பற்றி நான் நினைக்கிறேன் உபாகம புத்தகம் நிறைய காரியம் எழுதப்பட்டிருக்கு, நான் படிக்கிற நேரம் இல்லை. ஆனால் வசனம் அவர் ஆண்டவர் வசனம் பெற்றோர்களுக்கு எழுதிருக்கு. உங்கள் பிள்ளைங்களுக்கு வசனத்தை கருத்தாய் போதிங்க. அப்போ
அந்த வசனம் கருத்தாய் நீங்கள் போதிக்கும் போது பிள்ளைங்கள் வந்து முதிர் வயது ஆன பிறகு அவங்க தவறான வழியிலே போக மாட்டாங்க. அதனால தான் வசனம் என்ன நம்மளுக்கு வசனம் நம்ம உள்ளத்தில் பேச முடியும். ஓகே, பிரைஸ் எல்லாம். அடுத்தது வந்து இது நான் படிச்சிடுறேன். நிறைய காரியங்கள் நம்ம பேச போகிறோம். மத்தேயு 18:20 சொல்லப்பட்டிருக்கு, இங்கே 2-3 பேர் என் நாமத்தில் கூடுறாங்களோ அந்த நடுவிலே நான் இருக்கிறேன். இந்த நடுவிலே நான் இருக்கிறேன். ஆனால் அது வந்து கடவுள் சொல்லியிருக்கிறாரு, 2 பேர் 3 பேர் கூடும் போது நான் நடுவில் இருக்கிறேன்னு. ஆனால் பழைய ஏற்பாடில் ஒரு வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். பழைய ஏற்பாடு வந்து நல்லா ஒரு இந்த வசனம் நம்ம எடுத்தால் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும் நம்மளுக்கு. ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் கடவுள் நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு நம்மளுக்கு நல்ல இந்த வசனத்தை ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நான் நினைக்கிறேன் டேனியல் புஸ்தகத்துக்கு நம்ம திரும்புவோம். டேனியல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24, 24, 25, 26. அப்பொழுது ராஜாவாகிய நேபுக்கத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரே அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில போடவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். 25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவே உலாவுகிறதை காண்கின்றேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றார். மறுபடி சொல்லு அந்த வார்த்தை கடைசி பாகத்தை. 4ஆம் ஆளின் சாயல் 4 பேரு தேவபுத்திரனுக்கு ஒரு ஆள் வந்து தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆனா இங்கிலீஷ் பைபிள் என்ன எழுதிருக்கு தெரியுங்களா? one looks like a son of God. அப்போ இதில் நம்ம புரியணும்னா, சன் ஆஃப் காட் கடவுள் வந்து அவர் வந்து சன் ஆஃப் காட் தான் கடவுளாக இருக்கிறாரு. ஆனால் சன் ஆஃப் மேன் ஒன்று வரல. புதிய ஏற்பாடு தான் அவர் கால் இஸ் அ சன் ஆஃப் மேன். அந்த புதிய ஏற்பாடில் வந்து பழைய ஏற்பாடில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? சன் ஆஃப் காட். அப்போ அடுத்த வசந்தபடி பாரு 26. அப்பொழுது நேபுக்கத்நேச்சர் எரிகிற அக்கினி சூளையில் வாசல் அண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவில் இருந்து வெளியே வந்தார்கள். அக்கினி நடுவில் இருந்து வெளியே வந்தாங்க. பாத்தீங்களா? அப்போ இதுல வந்து நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள்னா இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். என்னன்னா இயேசு கிறிஸ்து உண்மையான கடவுள். ஏன் அவன் கூட இருந்தாருன்னா தெரியுமா? ஏன் யூதர்கள் அந்த 3 யூதர் பிள்ளைகள் ஏன் இருந்தாருன்னா, இயேசு மாம்சத்தில் வெளிப்படல, பாவத்துக்கு ஒன்று மறிக்கல. அப்போ அவன் கூட இருந்தார். அந்த ஜெனசிஸ் புஸ்தகம் நம்ம படிக்கும் போது ஜோசப் பொத்திப்பா என்ன சொன்னார்? தேவன் அவ கூட இருக்கிறாரு. அப்போ பழைய ஏற்பாடு வந்து கடவுள் எங்கே இருந்தார்னா மனுஷ கூட இருந்தார். அப்போ புதிய ஏற்பாடில் வந்து கடவுள் எங்கே இருக்காருன்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிறார். அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப இந்த கடைசி நாளில் இந்த வசனத்தை நம்ம படிக்க கடவுள் ஒரு கடவுள் இருக்கிறாரு. இயேசு தான் அந்த கடவுள் வந்து என்ன தமிழில் என்ன தேவ புத்திரராக இருக்கிறது. இருக்காரு. சன் ஆஃப் காட்னு இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ காட் இஸ் ஸ்டில் வித் அஸ். அப்போ என்ன வந்தால் கூட, என்ன நோய் எந்த வந்தால் கூட நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம கடவுள் நம்பிக்கை கடைசி நாளில் அநேக நம்பிக்கை விட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம வந்து எப்படி இருக்கோம்னா, யோபு சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று விட்டால் கூட அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு யோபு ரொம்ப தைரியமாக சொல்லுவார். அதனால் இப்போது இங்கே பார்த்தா சாவு. அப்போது சில டைமில் நம்ம நினைக்கலாம், உண்மையான கடவுள் இருக்கிறாரா? அப்போ இந்த வசனம் தான்
ஜனங்கள் இந்த வீடியோ பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கணும். ஓ, எப்ரியர் பிள்ளைங்கள் பக்கத்தில் கடவுள் இருந்தார். அந்த கடவுள் ஆண்டவர் இயேசு வந்து புதிய ஏற்பாடில் நம்மக்குள்ளே இருக்கிறாரு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்கள் சரீரத்திலே தேவனை என்ன செய்யுங்க, மகிமைப்படுத்துங்க. அப்போ நம்ம கடவுள் வந்து உண்மையான ஜீவனுள்ள கடவுள். நாங்கள் தெசலோனிக்கா புஸ்தகம் ஐ திங்க் 1:9 சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாரும் எப்படி வந்து தெரியுமா, விக்கிரங்கள் விட்டு மெய்யான தேவனை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த வசனம் தான் நம்மளுக்கு என்ன செய்து கொடுக்கும், ஆறுதலாக கொடுக்கும். அதனால தான் அதிகமாக நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஒரு மெசேஜ் மட்டும் பத்தாது, நம்ம மற்ற மெசேஜ் எல்லாம் கேட்டு நம்ம வருகைக்கு நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தமாக இருக்கணும். அப்போ 2வது காரியத்தை நம்ம போவோம். 2வது காரியம் என்ன, அவர் நாமம். நான் எழுதியிருக்கிறேங்க, நான் நினைக்கிறேன் பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம் நம்ம படிக்குவாங்க. பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2:10 Philippians chapter 2 verse 10. இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கப்பட்டிருக்கும். ஓகே, 11. பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு. Praise the Lord. Every mouth will confess Jesus is God. Everybody. அப்போ அந்த வசனம் தான் இந்த கடைசி நாளில் நம்மளை என்னன்னா, வசனம் தான் நம்மளை ஆறுதலைப்படுத்தும். 2வது இந்த கால வேளையில் 2வது காரியத்துக்கு நம்ம போவோம். இப்போ வந்து நான் நினைக்கிறேன் லூக்கா புஸ்தகம் 10வது அதிகாரத்துக்கு நம்ம போவோம். லூக் 10:17. பின்பு அந்த 70 பேரோ சந்தோஷத்தோடு திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் பிசாசுகளுக்கு எங்களுக்கும் கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஓகே, அப்படி படிச்சுட்டு போயா. 18. அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுங்கிறதை கண்டேன். 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Praise the Lord. பாருங்க, மறுபடியும் இதை படிச்ச. இது 19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கின்றேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. 2வது வசனம், ஆறுதலான வசனம் வந்து உங்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்தாது. அப்போ இந்த கடைசி நாளில் நம்ம அதிகமாக வசனத்தை படித்து அதை தியானித்து நம்ம தியானிக்கு வந்தால் நம்மளுக்கு அந்த என்ன வரும்னா ஒரு ஆறுதல் வரும். அப்போ இதில் பார்த்தீங்களா, இயேசு நாமத்தினாலே சாத்தான் எப்படி விழுகிறாரு, like a lightning falling from heaven. அப்போ there is a power in the name of Jesus. அப்போ கடைசி நாளில் 2வது வந்து நம்ம எதுக்கு நம்ம பெத்தல் சபை விசுவாசி நிறைய பேர் வந்து இந்த நாமத்தை பயிக்காமல் இருக்கிறோம். அப்போ நம்ம we must exercise our faith. ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனே இருந்துச்சுன்னா அவரை நம்ம என்ன செய்வோம், நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம மறுபடி பிறந்திருக்கிறோம். அப்போது அவங்க என்ன சாட்சி கொடுத்தாங்க, இவங்க தெரியுங்களா என்ன சாட்சி கொடுத்தாங்க, உங்கள் நாமத்தினால பிசாசே கீழ்ப்படுகிறாரு. அப்போ நீங்கள் நான் என்ன செய்யணும், அது நாமத்தை நம்ம உபயோகிக்கணும். சில பேர் இப்போ என்ன சொல்கிறாங்க, பயப்படுறாங்க. நம்ம பிசாசு வந்து பயத்தை கொண்டு வருவார். ஆனால் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யலாம், உங்களுக்கு இயேசு நாமத்தினால நீங்கள் வெளியே வா. ஒரு சாட்சி, 2வது சாட்சியோட சாட்சி. நான் ஆண்டி வந்து பெத்தல் சபையில் ஊழியர் செஞ்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து பிசாசு யார் எப்படி பிசாசு பிடிச்ச மனுஷன் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அப்போ ஒரு 30 இந்த சம்பவம் 30 வருஷத்துக்கு முன்னே நடந்துட்டுருக்கு. அப்போது ஒரு நாள்
ஒரு விசேஷ பாஸ்டர் இந்தியாவிலேருந்து நம்ம கூப்பிட்டுருந்தோம். அவர் பிரசங்கம் முடிஞ்ச உடனே நம்ம அந்த நாட்டில் கீதாயில் ஒன்றும் இல்லை, வெறும் பொங்கோ வச்சு தான் நம்ம பாட்டு பாடுவோம். அப்போ பாட்டு பாட 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 ஒரு ஆளுக்கு வந்து பிசாசு வந்துச்சு. பிசாசு வந்த உடனே நான் நினச்சேன் இந்தியா பாஸ்டர் போய் என்ன செய்வார்னா அந்த ஆளுக்கு போய் கை வச்சு ஜெபிப்பார் நினச்சோம். அவர் என்ன செய்கிறாருன்னா பைபிள் எடுத்து தலைமையில் வைக்கிறாரு அந்த பிசாசு பிடிச்ச மனுஷனு. அப்போ நான் ஆண்டி 2 பேர் ரொம்ப பயம். அப்போது நம்ம 2 பேரையே போய் நான் நினைக்கிறேன் ஆண்டி தான் கேட்டாங்க, நீ யார் கேட்டவுடனே பிசாசு பேசுகிறாரு, நான் காளி, உனக்கு என்ன வேணும், எனக்கு ரத்தம் வேணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆண்டிக்கு எக்ஸ்பீரியன்ஸ். அப்போது நான் ஆண்டி கொஞ்ச இடத்துல உட்காந்துட்டு இயேசு நாமத்தினாலே பிசாசு வா, வெளியே வா, வெளியே வா, வெளியே வா சொன்னோடனே அப்படியே அது பிசாசு கிட்ட நீ என்ன வெளியே வான்னு அவர் இங்கிலீஷில் சொல்லப்பட்டு யூ மஸ்ட் கமாண்ட் ஹிம் டு கம் அவுட். யூ கேன் நாட் ஸ்பீக் டு த டெவல், யூ மஸ்ட் கமாண்ட் ஹிம் லைக் ஆஃபீஸர் மாதிரி. யூ மஸ்ட் கிவ் யர் கமாண்ட் டு த ஆஃபீஸர் போலீஸ்மேனுக்கு. அதே மாதிரி வி கமாண்டட் த நேம் ஆஃப் இயேசு நாமத்தினால பிசாசு வெளியே வான்னொன்னே வெளியே வந்துட்டார். அதே பிறகு அந்த ஆளுக்கு பரிபூர்ண சுகம் கிடச்சிது. அப்போ 2வது வந்து என்ன இருக்கு, இயேசு நாமத்தினால வல்லமே இருக்கு. அப்போது இந்த வசனங்களை தான் நம்ம இந்த கடைசி நாளில் வசனம், 2வது இயேசு நாமம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன கொடுக்கும், ஆறுதல் கொடுக்கும். பாருங்கள், யோபு இயேசுன்னு பார்க்கல. இப்போ வந்து இயேசுவை பற்றி நிறைய காரியங்கள் இயேசு ஒடி மேனிஃபெஸ்டட் இந்த ஃப்ளாஷியா இந்த பூமியில். ஆனால் யோபு காலத்தில் அவர் கடவுள் ஒன்று பார்க்கல. ஆனால் அவர் அவ்வளோ மேலே அவர் என் மேய்ப்பவர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லுகிறாரு. அவர் என்னை கொன்று விட்டால் கூட அவர் மேலே நம்பிக்கை இருப்பார் சொல்லி தைரியமாக இருந்தார். இந்த கடைசி நாளில் நம்ம எப்படி இருக்கோம்னா வசனம், தேவ வசனம், அவருடைய நாமம் மறக்காமல் நம்ம என்ன செய்யணும், நம்ம உபயோகிக்கணும். அப்புறம் தான் நம்ம தைரியமாக அந்த பூமியில் நம்ம வாழ முடியும். 3வது காரியம் த blood of Jesus. ஓகே, வெளிப்படுத்தல் புஸ்தகம் இதுதான் நம்ம போன ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் தான் பேசணும். இது ரொம்ப முக்கியம். 12:11 மரணம் நேரிடதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பாரு, இதுதான் கடைசி நாளில் பிசாசு வந்து நம்மளை கடைசி நாளில் இங்கிலீஷில் சொல்லப்பட்டு his time is very short. ஆனால் கிறிஸ்தவர்கள் அவர் சும்மா விட மாட்டார். அப்போ இவங்க பிசாசு எப்படி ஜெயித்தார்னா 12:11 சொல்லப்பட்டிருக்கு. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால். அப்போ ஆட்டுக்குட்டியின் ரத்தம். அப்போ 2 இடத்துல நான் எழுதியிருக்கிறேங்க. சொல்லுங்க, முதலாவது behold the lamb of God. ஓகே, டெக்ஸ்ட் ஓகே, சாரி, ஆட்டுக்குட்டியின் ரத்தம். 2வது வந்து ஆட்டுக்குட்டியின் ரத்தம். யோவான் புஸ்தகம் 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தார் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமா இருந்திருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம வாழ்க்கையில பாவம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பிசாசை நம்ம மேற்கொள்ளவே முடியாது. அப்போ நம்ம வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியம் தான் ரொம்ப முக்கியம். 9வது வசனப்படி 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி
நம்மை சுத்திப்பதற்கு ஆ. அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஓகே, நம்ம பாவங்கள் எப்போது நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? அறிக்கை செஞ்சுட்டு இருக்கணும். ஓகே, அறிக்கை செய்யணும். அப்போ அந்நியங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். பாவத்தை மறைக்கிறவன் பாலபடை. அநேக பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பாவத்தை செஞ்சுட்டு செய்யணுன்னு சொல்கிறாங்க. அவங்க பிசாசை அவங்க ஜெயிக்கவே முடியாது. எந்த பாவம் செஞ்சால் கூட நம்ம கடவுள் மன்னிக்கிறதுக்காக இருக்கிறார். அப்போது பாவத்தை இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை சகல பாவங்களை நீக்கி உங்களே சுத்திகரியும். அப்போ எப்போது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்க உண்மைதான். ஆனால் சில டைமில் சில பாவங்கள் அறியாமல் செய்கிறோம். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? உடனே நம்ம பாவம் அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செஞ்சிருக்கிற கர்த்தாவே, என்னை மன்னிச்சிடும் ஆண்டவரே சொல்லிட்டு. இல்லாட்டி வசனம் சொல்லுது, என்னாகம புஸ்தகம் 32:23. என்னாகம புஸ்தகம் 32:23. ரொம்ப நம்ம கடைசி நாளில் ரொம்ப ஜாகிரதையாக நம்ம இருக்கணும். நீங்கள் இப்படி செய்யாமல் போனால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். ஓகே, உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அப்போ நீங்க அறிக்கை செய்யலாட்டி அந்த பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். பிசாஸ் சில பேருக்கு ஏன் பிசாஸ் பிடிக்கிறதுனா, இந்த பாவ வழியாக அவர் நம்ம உள்ளே பூந்துடுறாங்க. அப்போ 100% நம்ம மனுஷனா பிறந்துட்டு தவறு செய்யாமல் நம்ம வாழ முடியாது. அதனால ஆண்டவர் வசனம் சொல்லி, sin not. You have a sin, come to our Jesus Christ, he will forgive. So sin not. If you sin, come to Jesus Christ. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ மூணாவது ரகசியம் என்னன்னா, இயேசு. முதலாவது வசனம், ரெண்டாவது இயேசு நாமம், மூணாவது இயேசு ரத்தம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடு. கடைசியாக ஒரு என்ன எழுதியிருக்காங்க, அவர் சாட்சி வசனம் என்ன இன்னொன்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் 12:11 என்ன கடைசி பாகத்தில் என்ன எல்லாம் எழுதிருக்கு, இயேசு ரத்தம், ரெண்டாவது ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலோ, ஓகே, தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சாட்சினா என்ன? ஏன் சாட்சி? இப்போ ரட்சிப்பு ஒரு உங்களுக்கு ஒரு இப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, யார் உங்களுக்கு ஜபிச்சாரு? இதுதான் ரொம்ப முக்கியம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால், அப்போ ரட்சிப்பு யாராவது உங்களுக்கு ஜபிக்கணும். இல்லாட்டி சில காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த மாதிரி எனக்கு என்னோட சாட்சி என்னன்னா, நான் இப்போது சர்ச்சுக்கு போவேன். எல்லா சர்ச்சில் எல்லாம் நம்ம யூத் எல்லாம் செஞ்சு நல்லா செய்வோம். ஆனால் பாவ மன்னிப்புனா எனக்கு என்ன தெரியாது. ஒரு நாளே ஒரு கூட்டத்துக்கு நான் போயிருந்தேன். பெத்தல் சபையில் பெத்தல் சபைக்கு நான் போகிறேன். அங்கே ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அங்கேருந்து இதிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து. அப்போது அவர் வாலிப பாஸ்டர். அவருக்கு 25-26 வயசு தான் இருக்கும். அப்போது கூட்டம் முடிஞ்சோடனே அவர் ஓல்டக்கால் கொடுத்தாரு. யாருக்கு பாவம் மன்னிப்பு வேணும், எல்லாம் மின்னுக்கு வாங்க சொன்னோடனே நான் உடனே என்னை அறியாமல் மின்னுக்கு போய் நின்றேன். அப்போது அந்த பாஸ்டர் எனக்காக ஜெபிச்சார். சரி, சொன்னார், தேவ சமூகத்தில் உங்கள் பாவங்கள் அறிக்கை செய். அப்போது அவரே என்ன செஞ்சார்? எனக்கு ரட்சிப்பு ஜெபம் செஞ்சார். அதான் சாட்சி. நீங்கள் சொந்தமாக ரட்சிக்க முடியாது. யாராவது உங்களுக்கு ப்ரே பண்ணோம், இவர் தான் ப்ரே பண்ணோம். அப்போ அவர் என்ன செஞ்சார்? எனக்கு ரட்சிப்பு ஜெபம் செஞ்சார். அதான் உங்களோட என்ன சாட்சி. அந்த சாட்சி வச்சு தான் நீங்கள் பிசாஸ்கிட்ட நீங்கள் பேசணும். என்ன பேசணும்? நான் 21 மே மாதம் பாஸ்டர் ஸ்டீவன் கூட கல்யாண நாள் நினைக்கிறேன். மே மாதம் 21 71 அந்த டேட் நம்ம அந்த டைமில் யார் ரட்சிக்கப்படுறாங்க, டேட்டு, யார் ப்ரே பண்ணாங்க எல்லாம் எழுதி வச்சுருவாங்க. அப்போது அந்த சபையில் நம்ம பாஸ்டர் ஆகணுன்னு நான் டேட்டு பார்த்தேன்.
21 மே மாதம் 71. அப்போ பிசாசுக்கிட்ட நீங்கள் பேசணும். அவர்கிட்ட எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட, யார் உனக்கு ஜெபிச்சாங்க. அப்போது அந்த டைமில் நம்ம தடமாறோம். அப்போது நிச்சயமாக நீ சொல்லணும், இந்த பாஸ்டர் எனக்கு ஜெபிச்சாரு, ரட்சிப்பு ஜெபம் செஞ்சார், பாவ அறிக்கை. நீங்கள் பேச பேச பிசாசு உங்களுக்கு என்ன செய்வார், உங்களை விட்டு போவார், இல்லாட்டி உங்களே மடங்கிடுவார். See, you must know how to speak to the devil. You must know. Then the day somebody prayed, I confess my sin, I received Jesus my personal savior. நீங்கள் பேச 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 அப்போது 4வது உங்கள் சாட்சி, ரத்தம் ஜெயம், ரத்தம் and your testimony. So remember, you must know who prayed for you, how did you receive salvation is very important. Very, very important. ஜக்கியஸ் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் ஆண்டவர் என்ன சொன்னார், சீக்கிரமாக இறங்கி வா, அவங்க வீட்டில் தங்க வேண்டும். அப்புறம் மாத்தா இயேசுக்கு என்ன செஞ்சார், வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அப்போ ஜக்கேவ் என்ன செஞ்சார், சந்தோஷத்தோட இயேசு என்ன செஞ்சார், வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அப்போ ரட்சிப்பின் சாட்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 4 காரியத்தை இந்த கால வேளையில் நான் இந்த கடைசி நாள் நம்ம ஜெபிக்கிறோம். வசனம், யூ மஸ்ட் நோ த வேர்ட் ஆஃப் காட், ரீட். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பிள்ளைங்களுக்கு கருத்தாய் போதிங்க. தாவீது சொல்கிறாரு, இந்த வசனத்தை நான் இருதயத்தில் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு இந்த வசனத்தை நான் அப்போ வசனம் இருந்துச்சுன்னா நீங்கள் பாவம் செய்ய மாட்டீங்க. ஏன் அநேக பேர் பயங்கரமாக பாவம் செய்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வசனம் இல்லை. அப்போது வசனம். 2வது நாமம். நம்ம ஒரு ஆளுக்கு சில டைமில் அவங்க வீட்டில் யாராவது சுகம் இல்லாமல் இருந்தால் வசனம் சொல்லுது, மார்க் புஸ்தகத்தில் வியாதிஸ்தார் மேலே கை வைங்க, அவங்க சொஸ்தமாவாங்க. யூ மஸ்ட் ப்ராக்டிஸ். Every believer must practice praying for those who are sick, And the Bible says, lay hand and pray, they shall recover. அதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அப்போ 4 காரியம் இல்லை. 1 வசனம், 2வது இயேசு நாமம், 3வது ரத்தம், கடைசியில் நம்ம சாட்சி. இந்த கடைசி 4 காரியத்தை நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிசாசை நம்ம ஜெயிக்கிறதுக்கு இந்த 4 காரியம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். நம்ம கடைசி நாளில் ஜெபிக்கிறோம். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள தகப்பனே, உன் அன்புக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வசனம் நம்ம கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம் ஆண்டவரே. இயேசு நாமத்தினால வல்லமை உண்டு ஆண்டவரே. ரத்தம் நம்ம நீதிமான் ஆக்குகிறது ஆண்டவரே. நம்ம சாட்சி, அப்போ நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நம்ம சாட்சி நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆண்டவரே. இந்த 4 காரியத்தை ஒவ்வொரு நம்ம பெத்தல் சபை விசுவாச உள்ளத்தில் பேசி ஒவ்வொருவரை நீ பலப்படுத்தும் ஆண்டவரே. வருகைக்கு நம்மளை ஆயத்தம் பண்ணும் ஆண்டவரே. உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன். ஆமென். Praise the Lord. God bless you all. God will hope you will see the video and be blessed. Praise the Lord.